மதுரை விராட்டிபத்து டிபிஎம் நகர் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளிகள் ஸ்ரீ சாதனா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஓம் சாதனா சென்ட்ரல் பள்ளி ஆகியவை ஆகும். இக்கல்வி நிறுவனங்களின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். Be good, do good, my brothers and sisters. நல்லவராய் நாம் இருப்போம், நல்லவையே நாம் செய்வோம். ஆம், இதுவே சாதனா குழும பள்ளிகளினுடைய தாரக மந்திரம். பள்ளி என்று சொன்னால் ஒரு பாடத்திட்டம் இருக்கும். சிபிஎஸ்இ என்பார்கள், மெட்ரிக் சிஸ்டம் என்பார்கள், யூனிஃபார்ம் சிஸ்டம் என்பார்கள், ஐசிஎஸ்இ என்பார்கள், இப்படி எத்தனையோ. ஆனால் என்ன வகையான பாடத்திட்டமாக இருந்தாலும் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சமூக பொறுப்புடைய ஒழுக்கமான வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குவதுதான் கல்வி நிலையங்களினுடைய சமூக பொறுப்பாக, தார்மீக பொறுப்பாக இருக்க முடியும். எனவே அந்த நோக்கத்தை, அதை லட்சியமாக கொண்டுதான் மதுரை விராட்டிபத்திலே ஒரு பாரம்பரியமான கல்வி குடும்பம், கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக கல்வி பணியிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், கோச்சடை வள்ளல் கல்வி தந்தை முத்துத்தேவர் அவர்களுடைய குடும்பம். அவர் 60 ஆண்டுகளுக்கு முன்பே திருநகரில் முத்துத்தேவர் முக்குலத்தோர் மேல்நிலைப் பள்ளியை நிறுவி இன்றும் 60 ஆண்டுகளாக மிகச்சிறந்த கல்வி பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவருடைய வழி தோன்றலாக அவருடைய கிரேட் கிராண்ட்சன் மிஸ்டர் கண்ணன் அவர்தான் இப்பொழுது இந்த சாதனா குழும பள்ளிகள் அனைத்துக்கும் தலைவராக இருக்கிறார். மாணவர்களுக்கு கல்வி மட்டுமல்லாமல் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல கலாச்சாரத்தையும் பண்பையும் பயிற்றுவிப்பதே எங்கள் நோக்கம். முக்கியமாக இன்று தேவைப்படுற மின்சார சேமிப்பு, எரிபொருள் சேமிப்பு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அதற்கு எடுத்துக்காட்டாக எங்கள் பள்ளி இயக்குனர், அவருக்கு 65 வயதுக்கு மேலும் இன்றும் வியாழக்கிழமை அவருடைய திருநகர் பகுதியில் அமைந்துள்ள அவர் வீட்டிலிருந்து நமது பள்ளிக்கு வர்றது சுமார் 12 கிலோமீட்டர் சைக்கிளில் வருகிறார். பள்ளியில் எல்லோரும் அவர்கள் விருப்பப்பட்ட நேரம் மின்சாரத்தை அணைத்து வைத்துக் கொள்வார்கள். The interactive smart boards in our classrooms, which is one of our very special point, because the smart boards which is vital in many of the schools, but here we have interactive boards. Here we used to name our school as Smart School, but now it has been turned up as a Smart Skype International School, because we wanted to make the children to learn more than their textbooks. So we connect in Skype frequently to make them understand about a particular topic. ஒரு கண்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டு தான். இப்போ யூகேல இருக்கிற ஒரு ஸ்கூல் நாங்கள் இந்தியன் ஸ்கூலான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க கேட்பாங்க, வெதர் அப்துல் கலாம் பிலாங்ஸ் டு யுவர் கண்ட்ரி அப்படின்னு கேட்டால் என் பிள்ளைங்க எஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா தே வில் ஐடென்டிஃபை தட் வி ஆர் இன் இந்தியா. அதே மாதிரி நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்போம், வெதர் பக்கிங்ஹாம் பேலஸ் இஸ் இன் யுவர் கண்ட்ரி அப்படின்னு கேட்போம். கேட்டால் அவங்க எஸ்ன்னு சொன்னாங்கன்னா எங்கள் பிள்ளைங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அது யூகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இது அவங்களோட கேள்வி கேட்கும் திறனை ரொம்ப ஊக்கப்படுத்துது. சமூக பொறுப்புள்ள தலைமை பண்பை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கே மாணவ அமைச்சரவை இருக்கிறது. ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார், 18 அமைச்சரவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன வாய்ப்பு தரப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு வழிபாட்டு கூட்டத்தை, அசம்பிளியை நடத்தக்கூடிய வாய்ப்பு, தேசிய கொடியை ஏற்றக்கூடிய வாய்ப்பு, அதன் தேசிய கொடியை ஏற்றிய பிறகு அந்த ஆண்டினுடைய அந்த தத்துவத்தை, அந்த வேர்ச்சு சம்பந்தமான விளக்கம் தரக்கூடிய, அந்த உரையாற்றக்கூடிய பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்,
அந்த மாதிரியாக மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். எல்லோரும் நாம் தன் மாணவன் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இது மாதிரி தான் யோசிக்கிறார்கள் தவிர ஒரு நல்ல மனிதனாக யோசிப்பதில்லை. அதன் அடிப்படையில் எங்கள் கல்வி சிறு வயது முதல் அவர்களுக்கு நல்ல மனிதனாக இரு, மற்றதெல்லாம் பின்னால் தான், முதல்ல நல்ல மனிதனாக இருந்தாலே எல்லாம் தேடி வரும் உன்னை என்ற அந்த மந்திரத்தை தான் நாங்கள் பி குட் டு குட் என்று போதித்து கொண்டே இருக்கிறோம். இங்குள்ள ஒவ்வொரு மரத்திலும் நல்வாசகங்களை எழுதி போட்டு அதை டெய்லி மனப்பாடம் பண்ணுகிறோம். இதெல்லாம் போகத்தான் கல்வி, ஏட்டுக்கல்வி. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படியா இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எங்களை பொறுத்த வரைக்கும், சாதனா பொறுத்த வரைக்கும், இந்த புக்கை தாண்டி நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். கிளாஸ் ரூம்ஸ் 4 செவத்தை தாண்டி எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது மட்டும்தான். ஸோ டு அவுட்ரீச் த சில்ட்ரன், நாட் ஒன்லி பேசிக்கலி ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு மட்டும் நாங்கள் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஃபார் த லைஃப் அல்டிமேட் டு பிகம் அ பர்ஃபெக்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. வரக்கூடிய ஆண்டானது இட் இஸ் கோயிங் டு பி டிக்ளேர்ட் ஆஸ் இயர் ஆஃப் பேட்ரியாட்டிக் லிவிங். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை எல்லாமே சுதந்திர இந்தியாவில் பிறந்தவங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் எல்லாமே டிட்டோரியேஷன் ஆஃப் வேல்யூஸ் தான். அதெல்லாம் நாட்டை முன்னிறுத்துகின்ற போது இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. என்னை விட நாடு பெரிது, நம்மை விட நாடு பெரிது என்கின்ற உணர்வை கொடுக்கக்கூடிய வகையிலே வரக்கூடிய ஆண்டானது இயர் ஆஃப் பேட்ரியாட்டிக் லிவிங். என்னை விட இந்தியா பெரிது, உன்னை விட இந்தியா பெரிது, நம்மை விட இந்தியா பெரிது என்கின்ற உணர்வை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த சாதனா பள்ளியானது திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சாதனா இஸ் ரியலி a heavenly place for the children, not only in its atmosphere, although in the way of education and also for its value system.